ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. 2 பேங்கிள் 5 பவுன்ஸ் இருக்கிற மாதிரி பேட்டர்ன்ஸ் பேரோடு காட்டியிருக்கேங்க. எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க, வெரைட்டி கலெக்ஷன்ஸு வேறு லெவல் இருக்குங்க. யாருக்கு தான் பேங்கிள்ஸ், அது கனமான பேங்கிள்ஸ் 5 பவுனில் 2 வளையல் கனமாக ஒரு கையில் போட்டிக்கணும்னு பிடிக்காமல் இருக்கும் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் இந்த விலாகில் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. எங்கே ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வர நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆட் ஆகுவாங்க இல்லைங்க. உங்கள் நேமு உங்கள் பிளேஸ் எங்கன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது எல்லாமே பாடி சரவணா ஸ்டோர், த லெஜெண்ட் சரவணா ஸ்டோர் கோல்டு ஷோரூம்லேருந்து தாங்க காட்டிகிட்ருக்கேன். பேர் பேங்கிள் செட்டுங்க, 5 பவுனுங்க. ஒரு 100 மில்லி ஏறலாம், 200 மில்லி ஏறலாம் இறங்கலாம் அப்படி இருக்குங்க. ஆனாலும் 5 பவுன் செட்டுங்க. இது பேரு எல்லாமே 8% இருக்குங்க. மாடலுக்கு தகுந்த மாதிரி இது மாதிரி பிளெயின்னா 8% வருது. பாம்பே டைப், கல்கட்டா டைப் அதெல்லாம். பாம்பே டைப் வந்து 8% வருது. கல்கட்டா டைப் அது மாதிரினா 11%. அது மாதிரி 8 to 16% இருக்குதுங்க. செம்மையாக இருக்குது மாடல்ஸ் எல்லாமே. பேர் தாங்க. இது ஒரு லீஃப் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. எனாமில் லேசாக எனாமில் மாதிரி பெண்டு மாதிரி வருது, நல்லா கவனிச்சா தெரியும். இது ஒரு 9% கிட்ட இருக்குங்க இந்த வளையல். சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லா பேட்டர்ன்ஸ் அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சேம் பேட்டர்னும் நீங்கள் 4 கூட வாங்கிக்கலாம், சிங்கிளாகவும் வேணும்னாலும் கொடுப்பாங்கங்க. ஒரு பேங்கிள் பேருக்கு டேக் போட்டிருக்காங்க. 2 சேர்த்து தான் வாங்கணும். சிங்கிளாக இருந்தால் சிங்கிளாக கொடுப்பாங்க, இல்லை 2க்கு டேக் போட்டிருந்தால் 2ஆக தான் வாங்கணுங்க. அடுத்தது இந்த பேர் பாருங்க, மேங்கோ ஷேப் மாதிரி எனாமல் ஃபாலிஷ் வருது. இதுவுமே 8% கிட்ட தான் இருக்குங்க. 8, 9 அப்படி தான் இருக்குங்க பர்சன்டேஜ். இது ஒரு பைப்பிங் டைப் மாதிரி எல்லாருக்கிட்ட இருக்கும். இதுவுமே 5 பவுனு, 2 வளையல் சேர்த்து 5 பவுனுங்க. அழகான பேட்டர்ன்ஸ் இல்லைங்க. யாருக்கு தான் தங்கத்தில் வளையல் போட பிடிக்காமல் இருக்கும் சொல்லுங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். அது கிராண்டாக அப்படியே பார்வையாக கனமாக சாலிட்டாக போட்டுக்கணுன்னுட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அழகழகான மாடல்ஸ் இருக்குங்க. த லெஜெண்ட் சரவணா ஸ்டோர் பாடி ஷோரூமில் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். நான் காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி தான் இருக்குங்க. 40 கிராம் 5 பவுன் இருக்குது. இது வந்து 9.50%, 9.5% கிட்ட இருக்குது. 9.5% வருதுங்க. எனாமில் போட்டது கனமாக அழகாக இருக்குது இல்லைங்க. அடுத்தது இது ஒரு டர்க்கி பேட்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே 5 பவுன் கிட்ட தான் இருக்குது. சாலிடாக இருக்குது. உள்ள பிளேட் வந்து க்ளோஸ் பண்ணி இருக்குங்க. ஸோ அதனால் எங்கே நம்மளுக்கு ட்ரெஸ் போட்டால் மாட்டோம்னுட்டு நினைக்க வேண்டாம். அழகான பேட்டர்ன் அது. இது ஒரு கல்கட்டா பேட்டர்னுங்க. இதில் வந்து சைடுக்கு வந்து லீஃப் கட்டான மாதிரி கொடுத்துருக்காங்க, பெண்டு மாதிரி. அதில் எனாமில் கொடுத்துருக்காங்க. ஒன்று சிங்கிள் எல்லோ ஃபாலிஷில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது இல்லை? செமையான பேட்டர்ன். எல்லாமே 5 பவுன் தாங்க. ஒரு வளையல் 2.5 பவுன். இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது எனக்கு டீசெண்டாக சிம்பிளாக எலிகெண்ட்டாக அழகாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட்டை டைப்பில் இருக்குது. 40 கிராம் கிட்ட இருக்குது. இது பைப்பிங் டைப் தான். இப்போ நான் காட்டினேன் இல்லைங்க, அதே பைப்பிங் டைப்பு. இது வந்து மேட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது தெரியுங்களா? அவ்வளோ மாடல்ஸ் இருக்குங்க சரவணா ஸ்டோரில். பாடி சரவணா ஸ்டோரில் செம்மையான மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இங்கே ஸ்கீமு அவைலபிள் பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸ்கீமு இங்கே 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்கீமு இருக்குங்க. ஒன்று வந்து நம்ம என்றைக்கு இப்போ ஒரு மாதத்துக்கு 5000 கட்டணும்ல, மாதம் 5000 தான் கட்டணும். அது வந்து கோல்டாக அக்யூமுலேட் ஆகும், கிராம் கணக்காக சேரும். அது லாஸ்ட்டில் எடுக்கும்போது 11 மந்த் முடிஞ்சு எடுக்கும்போது ஆஃப் பேமெண்ட் நீங்கள் பே பண்ணணும், ஆஃப் பேமெண்ட் பர்சன்டேஜ் அவங்க பே பண்ணிவிட்டு 50-50 மாதிரி. எது கிராம் வெயிட் கணக்கில் நீங்கள் சீட்டு போடுறதா இருந்தால். செகண்ட் சீட்டு வந்து மணி பேஸ் இருக்குங்க. நீங்கள் கட்டுற 10,000 கட்டுறீங்க, அப்படி 11 மந்த்துக்கு 1,10,000 ஆகும். 1,10,000 என்னவோ ஆகும். அதுக்கு 12% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி நீங்கள் தான் பே பண்ணிக்கணும். எந்த ஒரு ஸ்கீம் இருந்தாலும் ஜிஎஸ்டி பே பண்ணிவிட்டு எடுத்துக்கிற மாதிரி அது ஒன்று. இன்னொன்று வந்து 1 மந்த் போனஸ் கொடுப்பாங்கங்க. நீங்கள் 5,000 கட்டினா 5,000 போனஸ் லாஸ்ட்டில் கிடைக்கும். அதில் நீங்கள் கோல்டு வாங்கலாம், சில்வர் வாங்கலாம், டைமண்ட் வாங்கலாம், ரூபி, எமரால்டு எதுவாக இருந்தாலும் வாங்கலாம். அது மாதிரி 3 டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணிச்சுன்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம்.
அதுக்குள்ளே நீங்கள் பேங்கிள்ஸ் பார்த்துட்டே வந்தீங்கல்ல, எந்த பேர் பேங்கிள்ஸ் பிடிச்சிருக்கன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் எனாமில் போட்டு நடுவில் ஃப்ளவர் வந்து எஸ் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குல்லங்க. ஒரு கையில் ஒரு வளையல் போட்டானே போதும், அப்படியே சாலிடாக. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவுமே சேம் பட்டை டைப் கொடுத்துருக்காங்க. ஜன்னல் மாதிரி ஃப்ரீயாக காற்று கைக்குள்ளே போகிற மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே சாலிடாக பாக்ஸ் க்ளோசிங்கில் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு இந்த பேங்கிள்ஸுமே. அடுத்தது இதுவும் அதே மாதிரி பேட்டர்ன் பேங்கிள்ஸ் தான். இப்போ நான் காட்டினேன்ல அதே மாதிரி 4 பேங்கிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுமன்னா நீங்கள் 2 வாங்கிக்கலாம், இல்லை 4 கூட வாங்கிக்கலாம், நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. அடுத்தது இது மாதிரி லக்ஷ்மி காசு வச்ச மாடலுங்க. இதே 5 பவுன் கிட்ட வருது. இது ஒரு சாலிடான பேங்கிள்ஸுங்க. இது ட்ரெடிஷ்னல் வேறுங்க சொல்லணுன்னா. அழகாக இருக்கும் கையில் போட்டால். சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதுவுமே ஒரு ப்ளைன் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ப்ளைனாக இருக்குது. நார்மல் எல்லோ கோல்டு ஃபாலிஷ் மாதிரி வருது. லக்ஷ்மி அம்மா உருவம் அங்கங்கே அந்த பாக்ஸுக்குள்ளே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது இந்த 2 பேங்கிள்ஸுமே. அடுத்தது இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள். இது வந்து எனாமில் போட்டு இன்டூ டைப்பில் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே எனாமில் வருது மெரூன் கலரில். இன்டூ டைப் மாதிரி கொடுத்து பள்ளமாக இருக்கிற மாதிரி ஜாயிண்ட் கிட்ட ஆட் பண்ணியிருக்காங்க. கெட்டியாக இருக்குது சாலிடாக பேங்கிள். அடுத்தது இது ஒரு கல்கட்டா டைப் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்கங்க. எனாமில் ஃபாலிஷ் போட்டு இருக்குது. இதுவுமே நல்லா இருக்குது, சாலிடாக இருக்குங்க பேங்கிள். பிளாக்கு, ஆரஞ்சு, ஒயிட்டுன்னுட்டு எல்லாம் மிக்சிங்கில் இருக்குது. இது மாதிரி கல்கட்டா பேட்டர்னுக்கெல்லாம் 14 வருதுங்க, 14% கிட்ட வருது. இது ஒரு எஸ் டைப்பு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி பேட்டர்னுங்க. இதுவுமே அழகாக இருக்கும். நிறைய சிஸ்டர்ஸ் வாங்கின்னு இருப்பாங்க. இந்த பேட்டர்ன் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மேட் ஃபினிஷிங் மாதிரி நடுவில் கொடுத்துட்டு அந்த சைடு இந்த சைடு சிங்கிள் கம்பி கோல்டு பேங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 பேங்கிள் ஒட்டின மாதிரி இருக்கும். மேட் ஃபினிஷிங் வருது நடுவில். மேங்கோ ஷேப்பு அதில் நடுவில் இருக்கிற அந்த மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ஒரு துபாய் பேட்டர்ன் தான் சொல்லணும். அழகாக இருக்குது இந்த 2 பேங்கிள்ஸுமே, சாலிடாக இருந்துச்சு. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது அந்த காலத்தில் போடுவாங்கள சாலிடாக அந்த பேட்டர்ன் மாதிரி இருக்குங்க. என்னவோ ஒரு ஆன்டிக் மாதிரி இருக்குங்க, ஒரு செமி ஆன்டிக்குன்னு தான் சொல்லணும். அழகான பேட்டர்ன் இது, ஃப்ளவர் மாதிரி வந்துட்டு. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதுவுமே அதே மாதிரி பேட்டர்னும் சாலிடாக இருக்குது. ஜன்னல் மாதிரி வருது, ஒரு லேயர் மேலே லேயராக வரும், கீழே வந்துடுது. அழகாக இருந்துச்சு. எல்லாமே பேர் 5 பவுன் கிட்ட தாங்க வரும். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்கள். எனாமில் ஃபாலிஷ் மாதிரி மேலே லேயரில் கொடுத்துட்டு கீழெல்லாம் பிராஸ்லைட் டைப்பில் செயின் டைப்பில் கொடுத்துருக்காங்க. யூனிக்கான பீஸுங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. செம்ம இல்லை, இது எவ்வளோ யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுக்குமே 14% கிட்ட இருக்குது. மோஸ்ட்லி 9, 10, 11, 12 அப்படி தாங்க இருக்குது. இது மாதிரி கொஞ்சம் யூனிக்காக ட்ரெண்டியாக அது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 16% கிட்ட இருக்குது. அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. ஒருவேளை பிளாக் ஆன்டி ஃபினிஷு, நக்ஷி அது மாதிரி ஃபினிஷிங்கன்னா 20 அப்படி இருக்குங்க. இதுமே பாருங்கள், எனாமில் லைட்டு பிங்க்கு, பேபி பிங்க்கும் நடுவில் வர மாதிரி சைடு கோல்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த பேட்டர்னு. அடுத்தது இந்த பேர் பாருங்க. இதுவுமே அழகாக இருக்குல்ல. லீஃப் மாதிரி கொடுத்துட்டு நடுவில் ஃபுல்லு கோல்டு கவரிங் மாதிரி வந்துட்டு சைடு வந்து அந்த ரோடியம் பாலிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்படியே கனமாக சாலிட்டாக திக்காக இருக்குங்க, கையில் போட்டால் கூட. இந்த பேங்கிள்ஸ் அழகாக இருக்குது. அடுத்தது இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள். இது 41 கிராம் இருக்குது, 2 பேங்கிள்ஸ் சேர்த்து. இது மாதிரி பிளாஸ்டிக்கில் அவங்க பற்ற வச்சுருந்தாங்கன்னா இது தனியாக சிங்கிளாக கொடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். சூப்பராக இருக்குல்ல. 2 பேங்கிள், என்கிட்ட 3 பேங்கிள் சேர்த்து சிங்கிள் பேங்கிள் இருக்குல்லங்க, அந்த பேட்டர்னு. இதில் வந்து 2 லேயர் கொடுத்துருக்காங்க. ஒரு பேங்கிள் 2.5 பவுன் வருது, 2 பேங்கிள் 5 1 கிராம் ஜாஸ்தி, அது மாதிரி இருக்குது. நல்லா இருக்கும். 2 பேங்கிள் சேர்த்து ஒரு பேங்கிளாக போடுற மாதிரி இருக்கும். 2 பேங்கிள் போட்டிருக்காங்கன்னா அப்படி தான் தெரியும் கையில் போட்டால். நான் என்னோடய வளையல் போட்டால் 3 பேங்கிள் ஒன்றா போட்டிருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இது 16% கிட்டே இருக்குங்க. மேங்கோ ஃபினிஷிங் வருது.
அங்கங்கே ரூபி அண்ட் எமரால்டு கெம்பு ஸ்டோன்ஸ் வருது. அந்த மேங்கோவில் லக்ஷ்மி அம்மா உட்கார வச்ச மாதிரி ஒரு பேட்டர்னு. இதுக்கு 16% கிட்ட இருக்குங்க. 6 பவுன் கிட்ட இருக்குது. 6 சவரம் வருது. இது ஒரு பேங்கிள் 3 சவரம் வருதுங்க. இதுவுமே அழகான பேட்டர்ன், சேம் பேட்டர்ன். அதில் லக்ஷ்மி அம்மா வருவாங்க, இதில் மாங்காய் வந்து அழகாக இருக்குது பாருங்கள். சாலிடாக இருந்துச்சுங்க. சைஸு 24, 26, 28, 22, 210 வரைக்கும் இருக்குங்க. உங்களுக்கு வேணுமென்னா ஆர்டர் எடுத்துகிட்டு கூட அவங்க பண்ணி கொடுப்பாங்க. சூப்பராக இருக்குது. சேம் அதே பேட்டர்னு சிம்பிளாக இருக்குது. இது 5 பவுன் கிட்ட இருக்குது, கனமாக இருக்குது. இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து ஒரு எனாமில் மாதிரி ஒயிட்டு க்ரீனும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு செக்குடு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இன்னொரு பாக்ஸ் வந்து லேயராக காற்று வர மாதிரி ஜன்னல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் எல்லாருக்கிட்ட இருக்கும். ஸ்டார் ஃப்ளவர் பேட்டர்ன் இது. சைடுக்கு கம்பி பெண்டான மாதிரி பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இது ரூபி அண்ட் எமரால்டு கெம்பு ஸ்டோன் வச்சு ரவுண்டு ஒரு கிண்ணை மாதிரி இருக்குங்க மேலே அந்த பேட்டர்னு. திருப்பி பார்த்தேன். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதுவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. க்ரீன் அண்ட் ரெட்டு கலர் ஸ்டோன்ஸ் வருது, அழகாக இருந்துச்சு அந்த பேர் பேங்கிளுமே. அடுத்தது இதுவுமே ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கு டெம்பிள் ஜுவல்லரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்கங்க. எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. அடுத்தது இது நடுவில் வந்து ஒரு விசிறி மாதிரி கொடுத்துட்டு அந்த சைடு இந்த சைடு ப்ளைன் கோல்டு பேங்கிள் 3 பேங்கிள் ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கெம்பு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்காங்க. 4 பேங்கிள்ஸுங்க. இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த சைடு மேலே இருக்குல்ல, அது நடுவில் போடணும். இது ஒரு வெட்டிங் பேங்கிள்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வேணும்னா இது மாதிரி பேராக கொடுப்பாங்க, சிங்கிளாக கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லைங்க, அதுக்கு நடுவில் போடுற பேங்கிள்ஸ் இது மாதிரி பேராக வச்சுருக்காங்க. வேணுமுன்னா செட்டு அப்படியே வெட்டிங்க்கு மாதிரி வாங்கிக்கலாம். இது வந்து காசு வச்சு ஃப்ளவருக்குள்ளே ஒரு கெம்பு ஸ்டோன் வர மாதிரி பேட்டர்னுங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதுவுமே அழகாக இருக்குது. காயின்ஸாக வருது, ஃப்ளவர் மாதிரி வருது. அங்கங்கே கெம்பு ஸ்டோன்ஸு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ஒரு ஷேடு ஜிக்ஜாக் டைப்பில் இருக்குது. ரெட் அண்டு க்ரீன் கலர் கெம்பு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே வங்கி மாதிரி பேட்டர்னு பெண்டாக இருந்துச்சு. 2 லேயர் பேங்கிள் ஒட்டின மாதிரி இருக்குது. நடுவில் ஒரு பைப்புங்க மாதிரி கோல்டில் வந்திருக்கு. 3 சேர்த்து ஒட்டிருக்காங்க. கனமான பேட்டர்னு. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதெல்லாம் ஃப்ளவராக வருது. அங்கங்கே ரூபி அண்ட் எமரால்டு கெம்பு ஸ்டோன்ஸ் வருது. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த பேங்கிள் பிடிச்சிருக்கு, இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்களேன். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிச்சிருக்கு அன்னுட்டு நான் அடுத்தடுத்த என்ன மாடல் உங்களுக்கு காட்டணும்னுட்டு எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா? புதுசாக வந்த நம்ம சிஸ்டர்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்போது உங்கள் நேமும் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க பார்க்குறீங்க என்னோடய வீடியோ சேனல்ஸ் எல்லாம் அன்னிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம திருப்பி அடுத்தடுத்த நிறைய மாடல்ஸ் விலாக்ஸில் எல்லாமே உங்களுக்கு என்ன மாடல் வேணும்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய், டேக் கேர்.